வணக்கம் நண்பா. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் விமல் மற்றும் நட்டி நடராஜ் நடிப்பில் வெளியாகியுள்ள வடம். கிராமத்து பின்னணியில் ஜல்லிக்கட்டு மற்றும் கௌரவ பிரச்சனையை மையமாக வைத்து ஒரு பக்கா ஆக்ஷன் என்டர்டெய்னராக இந்த படம் வந்திருக்கு. படத்தோட பிளஸ் மற்றும் மைனஸ் என்ன, வாங்க பார்ப்போம். ராமநாதபுரம் மாவட்டத்தை சுற்றியுள்ள ஒரு கிராமம். அங்கே விமல் ஒரு ஜல்லிக்கட்டு காளையை உயிருக்கு மேலாக வளர்த்து வருகிறார். அந்த ஊரின் செல்வாக்குமிக்க மனிதராக நடராஜ் வருகிறார். ஜல்லிக்கட்டு போட்டியில் நடக்கும் ஒரு மோதல் இருவருக்கும் இடையே மிகப்பெரிய பகையாக மாறுகிறது. அந்த பகை எப்படி வன்முறையாக மாறுகிறது, இறுதியில் வெற்றி யாருக்கு கிடைத்தது என்பதுதான் இந்த வடம் படத்தின் கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்: விமல் நட்டி காம்போ. விமல் மீண்டும் ஒரு வலுவான கிராமத்து கதாபாத்திரத்தில் ஸ்கோர் செய்திருக்கிறார். அவருக்கு இணையாக நட்டி நடராஜ் ஒரு கம்பீரமான வில்லத்தனமான பாத்திரத்தில் மிரட்டியிருக்கிறார். இவர்களின் மோதல் காட்சிகள்தான் படத்தின் உயிர்நாடி. ஜல்லிக்கட்டு காட்சிகள், வடமஞ்சு விரட்டு முறையை மிக யதார்த்தமாக படமாக்கியிருக்கிறார்கள். கேமரா ஒர்க் அந்த மண்ணின் வாசனையை அப்படியே பிரதிபலிக்கிறது. வசனங்கள், கிராமத்து பாணியில் வரும் பஞ்ச் வசனங்கள் மற்றும் உணர்ச்சிகரமான காட்சிகள் கைத்தட்டல் பெறுகின்றன. இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட்ஸ்: பழைய திரைக்கதை. கதை புதிதாக தெரிந்தாலும் திரைக்கதை அமைப்பு பழைய தமிழ் படங்களை நினைவுபடுத்துகிறது. சில இடங்கள்ல இது ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுது. காமெடி: முனிஸ்காந்த் போன்ற நடிகர்கள் இருந்தும் காமெடி காட்சிகள் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கலாம். மொத்தத்தில் வடம் ஒரு நேர்மையான கிராமத்து ஆக்ஷன் திரைப்படம். ஜல்லிக்கட்டு பிரியர்களுக்கும் விமல் நட்டி ரசிகர்களுக்கும் இது ஒரு நல்ல விருந்து. குடும்பத்தோடு ஒரு முறை பார்க்கலாம். இந்த படத்தோட ரேட்டிங்ஸ் 5க்கு 3. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க விமல் நட்டி காம்போவை தியேட்டர்ல பார்த்துட்டீங்களா? படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.